திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாத தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, நம்முடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 35வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி, ஜோதிடத்தில் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஜாதகத்தில் வருமானம் தடை நீக்கி வருமான உயர்வை தரக்கூடிய அற்புத கோவில்கள். இப்போ நாம் கொடுக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு அடிப்படையில் வருமானம் என்று சொல்லக்கூடிய பாவகம் பலவீனமாக இருப்பவர்களுக்கு இந்த கோவில் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே 12 லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பீங்க இல்லையா? இப்போது என்றைக்குமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள், ரிஷிகள் கொடுத்த அற்புதமான கோவில்கள். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு தான் இந்த ஒரு பெருமை இருக்கு. நீ உலகத்திலேயே எங்கே போய் தேடினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் போன்று இத்தனை கோவில்கள் உலகத்திலேயே அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் தான். இதுக்கே நாம் என்ன பண்ணணும்? பெருமை வச்சுக்கணும். அதாவதுங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் மனுஷனுக்கு பிரச்சனைனா இருக்கு தான் செய்யும், இருக்காது இருக்குங்களா? இப்போ பெரும்பான்மையான பிரச்சனை என்ன? எல்லாருக்கும் மூலாதாரமாக வேண்டியது என்னங்க? பொருளாதாரம். அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம், பொருள் உள்ளோருக்கு இவ்வுலகம் வாங்க. அப்போ வருமானம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவை இல்லைங்களா? அந்த காலத்தில் வருமானம் அப்படிங்கிறது, அந்த காலத்தில் நேர்மை, நியாயம், அருள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. எப்போ? அந்த லோகத்தில். இந்த இதில் கலியுகத்தில் பணம் இல்லையேல் பிணம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பணம் இருந்தால் தான் என்ன சொல்ல, பெத்த பையனே மதிப்பான் இல்லையா? பணம் இல்லை மதிப்பாங்களா? மதிப்பே இருக்காது. போய் பாருங்கள், பணம் இல்லை மதிப்பாங்களாம்? பையன் பொண்ணுங்களே மதிக்க மாட்டாங்க. என்ன சம்பாரிச்சு வச்சுன்னு கேட்பாங்க. அப்போது இந்த கலியுகம் என்பது ராகு பகவானுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு, இருக்கா இல்லையா? ராகு உச்சம் எங்க? விருச்சிகமா? ராகு உச்சம் எங்கினா ரிஷபத்தில் தான் ராகு உச்சம். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ராகு கேது உச்சம் விருச்சிகத்தில், நீச்சம் ரிஷபத்திலிம்பாங்க. ராகு உச்சம் அடைவது ரிஷபத்தில் தான் இல்லைங்களா? இப்போ நீங்கள் எப்படிங்க சார், அதாவது ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கிரகம் எப்படி ஒரே ராசியில் உச்சம் அடையும்? ராகு லவ்விகம், கேது ஆன்மீகம். இது எப்படி சார் ரெண்டு ஒரே இடத்துல போய் உச்சம் அடையும்? பொதுவாக கொடுத்துருக்குறாங்க, நம்ம பேசக்கூடாதுங்க. ராகு லவ்விகம், கேது ஆன்மீகம். அப்போ ரெண்டு கிரகமும் ஒரு இடத்துல எப்படி உச்சம் அடைய முடியும்? ரெண்டு கிரகம் எப்படி ஒரு இடத்துல செயல்பட முடியும்? அப்போ ஒரு மனுஷனுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில், நாடி ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுனா வாயி, கேதுனா ஆசன வாய்ங்கிறாங்க. ராகுனா வாயி, கேதுனா ஆசன வாய். அப்போது நீங்கள் ராகுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? வாயில் போட்டே இருக்கும், கீழே போயிட்டு தான் இருக்கும். அப்போ ராகு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அப்போது ராகுங்கிறது சாப்பிட்றது. அப்போ அந்த இடத்துல தானே ஒரு உச்சமாக இருக்க முடியும். அப்போ 2ஆம் இடத்துல தான் ராகு உச்சமாக இருக்கும். அப்போ எங்கே உச்சமாகும்? சாப்பிட்ற எத்தனாம் இடம்? சாப்பிட்ற எத்தனாம் இடம்? 2ஆம் இடம். அப்போ காலபுருஷனுடைய 2ஆம் இடம் எது? மேசத்து என்னும் போது ரிஷபம் தானே. அப்போ ரிஷபத்தில் ராகு தானே உச்சமாக இருக்க முடியும். இப்போது சாப்பிட்ற இடத்துல கழிப்பறை இருக்க முடியுமா? ராகு தான் சாப்பிட்ற இடம். சாப்பாடு நம்ம சாப்பிட்ற வாய், சாப்பிட்றது இங்கே தான் இருக்குது. வெளியே போகிறது எங்கே இருக்குது? 8ல். அங்கே தான் கேது உச்சம். எங்கேங்க? விருச்சிகத்தில் உச்சம். அப்போ ராகு ரிஷபத்தில் உச்சம், கேது விருச்சிகத்தில் உச்சம். உண்மையா இல்லைங்களா? சாப்பிட்ற இடத்துல கேது உச்சம் அடைய முடியுமா? அது என்ன சொல்கிறாங்க? ஆசனம் வாங்கிறாங்க கேதுவை. அப்போ ஆசனம் வாங்கி எங்கே இருக்குது? விருச்சிகத்தில் தான் இருக்குதுங்க. அதுதான், அதனால தான் ராகு உச்சமடைவது ரிஷபத்தில். அப்போ ரிஷபத்தில் தானே சாப்பாடும் இருக்குது, அங்கே தானே வருமானம் இருக்குது. அப்போ ராகு ஒன்று தானே வருமானத்தில் ஒரு பெரிய பங்களிக்கிறார். அப்போது நம்ம இப்போ கலியுகத்தில் இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அப்போ அங்கே தான் யார் உச்சம்? ராகு உச்சம். சரி, இப்போது நம்ம சார் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற கோவில்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க அனுபவத்தில் அழகாக தேர்ந்தெடுத்து அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போனாலே நமக்கு பிரச்சனை நீரும். சார் உங்களுக்கு எப்படிப்பட்ட வருமான பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், எனக்கு சரியா, அதாவது 2ஆம் இடத்துல 2 விஷயம் எடுத்துக்கோங்க. எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை,
குடும்பத்தில் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை. இதுக்கு எல்லாரும் எந்த கோயிலுக்கு போகலாம்? 12 லக்கணக்காரங்களும். பிரச்சனைனாவே அது பிரச்சனைன்னு வந்துட்டாலே அதுக்கு ஒரு தோஷம்னு ஒன்று, நிவர்த்தின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அப்போது நாம் இந்த 12 லக்கணக்காரங்களும் எந்த கோவிலுக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும். முக்கியமாக இன்கம் சோர்ஸ், எனக்கு சரியான வருமானம் வரமாட்டேங்குது அல்லது வருமானம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த கோவில்கள் இது வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய ஆய்வுகளுடைய அடிப்படையில் நிறைய நபர்களை அனுப்பி அதில் வெற்றி கண்ட கோவில்கள் தான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 12 லக்கணக்காரங்களும் குறித்து வச்சுக்கோங்க. 12 லக்னத்திற்கும் வருமான தடையை முறித்து வருமான உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம். இது ராசி இல்லைங்க, லக்னம். ஒருத்தர் மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எனக்கு கடுமையான வருமான தடை இருக்கு, வருமானம் வந்து கையில் தங்கம் வாங்குது அப்படின்னு இருக்கிறவங்க எந்த கோவிலுக்கு போகணும்? திருவெள்ளியங்குடியில் கோலவில் ராமர் கோவில் ஒன்று இருக்குது, தஞ்சாவூருக்கு பக்கத்தில். திருவெள்ளியங்குடி கோலவில் ராமர் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராச்சும் போயிருக்கீங்களா? திருவெள்ளியங்குடி கோலவில் ராமர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? போனது இல்லையா? கோலவில் ராமர், கோலவில். அப்போ மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் எனக்கு வருமான தடை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே போயிட்டு வரணும்? திருவெள்ளியங்குடி கோலவில் ராமர் கோயிலுக்கு போங்க. என்ன கிழமை போகணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம் யாருடைய வீடு? இப்போ சுக்கரனுக்கான நாள் என்ன? வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் அடிக்கடி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். தீரலாச்சும் குறைவாச்சும் செய்யும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதை பண்ணி பாருங்க, ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு நாளில் போயிட்டு ரிசல்ட் கிடைக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அடிக்கடி போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு சோர்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். போயிட்டு வந்துடலாங்களா? போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடம் எது? மிதுனம். அப்போ அவங்க அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா திருநகரிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, குறிச்சுக்கோங்க. திருநகரி ஆதிநாத சுவாமி கோவில், பெருமாள் கோவில். திருநகரிங்கிற இடத்துல ஆதிநாத சுவாமி கோவில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு என்ன கிழமை போகணும்? 2ஆம் இடம் என்னதுங்க? ரிஷப லக்கணம்னா ரிஷப லக்கணத்துடைய அதிபதி சுக்கிரன். 2வது வீடு எது? மிதுனம். அதுக்கு அதிபதி யாரு? புதன்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வருமானம் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அல்லது குறையும். தொடர்ச்சியா போங்க. போலாம் இல்லைங்களா? போலாம் தானுங்க? சரி, ஓகே. அடுத்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் வீடு எது? கடகம். மதுரையில் பேச்சியம்மன் கோவில் ஃபேமஸான கோவில். யாரெல்லாம் போயிருக்கிறீங்க? சார், நான் கொடுக்குற கோவில்களுக்கும் இந்த 2ஆம் பாவகத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்குது. அந்த கோவிலில் போய் அந்த கோவிலுடைய விசேஷம் என்னென்னா, பேச்சு வராதவங்களுக்கு வாய் பேச முடியாமல் திக்கி பேசுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கோவில் அதுதான். 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? 2ஆம் இடத்துல வேற என்ன இருக்குது? இன்னொன்று வருமானம் இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துடைய தோஷத்தை அது நிவர்த்தி பண்ணினா வருமானத்தை தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் தானே. நீங்கள் கொடுத்துருக்க கோவில் எல்லாமே அதுதான். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடக்கு கோவில், திதிசூனிய கோவில், அவயோகி கோவில் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய வரலாறு யார் போய் படித்து பார்த்தீங்க? அது எல்லாமே அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி விஷயம் தான். எந்த ஒரு இதுலையும் வந்து 2ஆம் இடம் உனக்கு வருமான தடைங்கிறதுக்குன்னு சிவன் எந்த கோயிலும் கொடுக்கல. அங்கே என்ன கொடுத்துருக்கிறாரு? 2ஆம் பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கோவில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம் இங்கே போகும்போது 2ஆம் இடங்கிற பேச்சுடைய தன்மை தோஷம் நீங்கும் போது 2ஆம் பாவத்துக்குள்ள தானே வருமானங்கிற விஷயம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மிதுன லக்கணக்காரங்கள் பேச்சியம்மன் கோவில் மதுரையில் வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கு, பேச்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன கிழமை போகணும்? மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் எது? அப்போ என்ன கிழமை? திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணக்காரங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை அல்லது
குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எங்கே போகணும்னா தூவாய் எழுதிக்கோங்க, தூவாய் நாதர் திருக்கோவில். தூவாய் நாதர் திருக்கோவில் திருவாரூர். தூவாய் நாதர் திருக்கோவில் எது சொன்னாங்க? திருவாரூர். இந்த கோயிலுக்கு போங்க. இந்த கோவிலையும் ஒரு விசேஷம் இருக்கு சார். எல்லாமே கணக்குகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இல்லை. அந்த கோவிலில் நீங்கள் போய் பார்த்தாலும் இந்த புராண வரலாறுகள் எடுத்து படிங்க. நான் சொல்லியிருக்கிற கோவிலில் புராண வரலாறுகள் எடுத்து படிங்க. அதில் 2ஆம் பாவம் சம்பந்தமான தோஷம் தான் நீங்கி இருக்கும். ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்கள்லாம் தூவாய் நாதர் திருக்கோவில் திருவாரூர் இருக்கு, அதில் போயிட்டு வாங்க. போயிட்டு வரலாங்களா? என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. கடகலக்கணத்துக்கு 2ஆம் வீடு சூரியனோட வீடு. அப்போ என்ன கிழமை போகணும்? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகணும். சரி, அடுத்து சிம்ம லக்கணம். யாரெல்லாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, எனக்கு வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைனா அவங்க போக வேண்டிய கோவில் காஞ்சிபுரத்தில் திருக்காளிமேடு சிவன் கோவில். சரிங்களா? காஞ்சிபுரத்தில் திருக்காளிமேடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதனுடைய அற்புத பரிகார ஸ்தலம். அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? என்ன கிழமை போகணும்? புதன்கிழமை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் திருக்காளிமேடு சத்தியவரதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் சார். இந்த திருக்காளிமேடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுபவத்தில் ஒரு அம்மா, நமக்கு ஒரு 45 வயசு இருக்கும், மாமியார் கூட 16 வருஷமாக பேசலைங்க, 16 வருடமாக பேசலை. கரெக்டாக இந்த திருக்காளிமேடு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு வந்து ஒரே வாரத்துக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள பகை மீனிங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியம். அப்போ இவ்வளவு வருஷம் பேசாமல் இருந்தவங்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த ஒரு சிறப்பான விஷயம் நடக்குதுன்னா அந்த கோவிலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குதான்னு அர்த்தம். அப்போ நம்ம புராணங்களை அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது அங்கே போய் எடுத்து பார்த்தோம்னா அங்கே புதன் சம்பந்தமான குடும்ப பாதிப்புகள் விலகுவதற்கு ஏற்ற ஸ்தலம் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது போனோன்னையுமே அவங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்து கன்னி லக்கணக்காரங்க. சார் எனக்கு வருமானத்தில் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், எந்த கோயிலுக்கு போகணும்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில். நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தை காஞ்சிபுரத்தில். திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாள் கோவில். இது வரலாறுகளை படிச்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்போ கன்னி லக்கணத்தில் பிறந்த எவராயினும் சரி, இந்த மாதிரி வருமானம் சார்ந்த தடைகள், குடும்பம் சார்ந்த தடைகள் இருக்குதுன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அந்த கோவிலுக்கு அடிக்கடி என்ன கிழமையில் போயிட்டு வரீங்க? புதன்கிழமையா? கன்னி லக்கணம் 2ஆம் இடம் சுக்கரனோட வீடு. அப்போ என்ன போகணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும். சரி, அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணக்காரங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க அதுக்கு போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் சிறுகுடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே சூட்சமபுரீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு. சார் கோவில்களை பாவக அடிப்படையிலும் காலபுருஷ பாவக அடிப்படையிலும் பிரிச்செடுத்து தான் கொடுக்குறோம். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இந்த துலா லக்கணத்துக்கு 2வது வீடு யாருடைய வீடு? செவ்வாயோட வீடு இல்லையா? அது காலபுருஷன் எத்தனாம் வீடு? அந்த கோவில் விசேஷம் என்ன தெரியுங்களா? மாங்கல்யம் சம்பந்தமான அத்துணை தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தும் ஒரு கணவனோட பிரச்சனை சண்டை இருக்கக்கூடிய ஒரு அம்மா கிட்டத்தட்ட 6 வருஷமா பேசாமல் இருந்தவங்க 6 வருஷத்துக்கு அப்புறம் பேசி ஒன்றா சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உண்மை, சத்தியமாக நடந்தது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது துலா லக்கணத்தில் பிறந்த எவராயினும் சரி, அவங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைனா என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை நாளில் சிறுகுடி மங்களேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். செஞ்சுக்கலாங்களா? அப்போ செய்யுங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். சரி, அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை வச்சுக்கோங்க. ஓமாம்புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓமாம்புலியூர்னு இருக்கு. அங்கே பிரணவ மந்திரத்துக்கான ஒரு பொருளை சொல்லி சாபம் வாங்கி அது மூலமாக மறுபடியும் ஒரு பார்வதி தேவி சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் தான் அது.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். அப்ப ரெண்டாம் இடம் என்னதுங்க விருச்சிக லக்னத்துக்கு? தனுசு. அப்படின்னா யாரும் குரு தானே. ஆகம விதிகள்லாம் எங்க இருக்குது? நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இப்ப என்ன சொல்ல புராணம் இது சொன்னோம். இப்ப என்ன சொன்னோம் கடைசியா? அல்ல, இன்னொன்னு சொன்னேன் உங்களுக்கு. எதனால? பிரணவ மந்திரத்துக்கான விஷயத்துல ஒரு சண்டை ஏற்பட்டு அதன் மூலமா ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் அது தெளிவு பெற்ற ஸ்தலம் தான் அது. அப்போ ஓமாம் புலியூர்ல எதுக்கு போகணும்? துயர் தீர்த்த நாதர். சூப்பரா வேலை செய்யும். விருச்சிக லக்னத்துக்கு யாரா இருந்தாலும் சரி, வருமானத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனைனா ஓமாம் புலியூர் துயர் தீர்த்த நாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில யாரும் இது வரைக்கும் சொன்னது இல்லைங்க சார், நாம தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஓகே, அடுத்து யாரெல்லாம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ இவங்க எங்க என்ன கிழமை போகணும்? வியாழக்கிழமைக்கு போகணும், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. அடுத்து யாரெல்லாம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைனா அவங்க எங்க போகணும்னா மதுரைக்கு பக்கத்தில் திருவாதவூர் திருமறைநாதர் கோவில் ஒன்று இருக்கு, அங்கே போயிட்டு வரணும். திருவாதவூர் திருமறைநாதர். என்ன கிழமை போகணும்? சனிக்கிழமை தான் போகணும். சரி, அடுத்து மகர லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம், அதாவது மகர லக்கணக்காரங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த கோயில்? அவங்களுக்கு இதே கோவில் தான். எது? திருவாதவூர் திருமறைநாதர். இந்த கோவிலுக்கு அவங்க என்னங்களாம் போகணும்? சனிக்கிழமை மணிக்கு போகணும். இன்னொரு கோவில் இருக்கு, எட்டியத்தளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சி? எட்டியத்தளி கோவில், எட்டியத்தளி சிவன் கோவில், அந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் வரும். அப்போ இந்த மகர லக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதவூரும் போகலாம், திருமறைநாதர் கோயிலுக்கும் போகலாம், எட்டியத்தளி சிவன் கோயிலுக்கும் போகலாம். இந்த எட்டியத்தளி சிவன் கோயில் என்ன விசேஷம்னா குடும்ப ரீதியாக ஏற்படுகின்ற சனி பகவானுடைய அத்துணை தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். போயிட்டு வரலாம் இல்லைங்களா? இது ஒன்றும் கஷ்டமாங்க? இல்லை இல்லை, ஈஸி தானே. சரி, அடுத்து என்ன கிழமை போகணும்? இவங்களும் மகர லக்கணக்காரங்களும் சனிக்கிழமை தான் போகணும். அடுத்து கும்ப லக்கணம். கும்ப லக்கணக்காரங்களுக்கு ரெண்டாவது வீடு யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு. அப்போ யாருக்கெல்லாம் கும்ப லக்கணத்தில் பிறந்து வருமான ரீதியான பிரச்சனை அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனை அப்படின்னா அவங்க விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்துறையூர் சிஷ்டகுருநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள திருத்துறையூர் சிஷ்டகுருநாதர் கோவிலுக்கு வியாழக்கிழமை நாளில் என்ன பண்ணணுங்க? அடிக்கடி போயிட்டு வரணும். அடுத்து மீன லக்கணக்காரங்க, இவங்க என்னங்கெல்லாம் போகணும்? வியாழக்கிழமை போகணும். அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணக்காரங்களுக்கு ரெண்டாவது வீடு யாருடைய வீடு? செவ்வாய் பகவானோட வீடு. அப்போ இந்த மீன லக்கணக்காரங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் பிரச்சனைனா அவங்க ரெண்டு கோயில் சொல்லலாம். முதலே ஒன்று சொன்னோம், என்ன சொன்னோம்னா திருவாரூர்ல சிறுகுடி மங்களேஸ்வரர் கோயிலுக்கு, அது சூட்சமபுரீஸ்வரர்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கும் போகலாம். அடுத்து திருப்பந்துறை சிவன் கோயிலுக்கும் போகலாம். திருப்பந்துறை சிவன் கோவில், இங்க முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காருங்க? ஊமையாக இதாகி சாப விமோச்சனம் பெற்றிருக்கிறார். அப்ப ரெண்டாம் இடம் யாரு? செவ்வாயுடைய அதிதேவதை யாரு? முருகன் தானே. அப்ப அதான். அப்ப இது என்னன்னா திருப்பந்துறை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். எப்ப போகணும்? செவ்வாய்க்கிழமை. அப்ப மீன லக்கணத்தில் பிறந்தவங்க திருவாரூர் சிறுகுடி சூட்சமபுரீஸ்வரருக்கும் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா திருப்பந்துறை சிவன் கோயிலுக்கும் என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமைக்கு போயிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க, பக்காவாக ரிசல்ட் கொடுக்கும். ரிசல்ட் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர தொடர்ச்சி ஒரு 6 மாதம் போயிட்டு வந்து பாருங்க. எது பண்ணினாலும் தமிழ் மாதத்தில் முதல் வாரத்தில் பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த நேரத்தில் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் வாரம். அதுக்காக இங்கிலீஷ் டேட் எடுத்துக்கக்கூடாது, தமிழ் டேட் தெரியும் இல்லைங்களா? தமிழ் டேட்டில் வரக்கூடிய முதல் வாரத்தில். இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன்னா இப்போ இன்னைக்கு சித்திரை பொண்ணு, இப்போ அடுத்து வைகாசி 1, அந்த வைகாசி 1லேருந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த 7 நாளுக்குள்ளே வரக்கூடிய முதல் வாரத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு நாள்,
முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அப்படி பார்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள். ஒரு 3 மாதம் நடந்து பாருங்கள், 6 மாதம் நடந்து பாருங்கள். கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். ஏதாவது ஒரு வழியை இறைவன் கட்டாயமாக கொடுப்பார், கொடுக்காம போகவே மாட்டார். இப்போ சொன்ன கோவில்களில் யாரெல்லாம் ஏதாச்சும் ஒரு கோயிலே டச் பண்ணியிருக்கீங்க? இத்தனை கோவில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக எல்லாரும் ஏதோ ஒரு லக்கணத்தில் தான் பிறந்திருப்பீங்க. இப்போ இந்த ஏதோ ஒரு லக்கணத்தில் போகிறாங்க. இந்த கோயிலுக்கு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? ஓமாம்புலியூர் போயிருக்கீங்க. என்ன கோயிலுக்கு போனீங்க? போயிட்டு வந்தீங்க. சரி, ஓகே. திருவாரூர் போனீங்க. நீங்கள் என்ன லக்கணம்? மகரமா கும்பமா? போயிருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு இப்போ சொன்ன லக்கணக்காரங்க யாரும் நான் சொன்ன கோயிலுக்கு போனதில்லை. சரி, எல்லாரும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ போயிட்டு வந்து பாருங்கள். போயிட்டு வந்துட்டு மாற்றங்கள் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். வரலாறு பொய் சொல்லாது. ரிஷி பெருமக்கள் சொன்ன எந்த விஷயம் பொய்யாகாது. சரிங்களா? கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் இதை வந்து பேசும்போது நீங்கள் எத்தனாவது கருத்தரங்கம்? 35னா 8னா இந்த வேலைகளை கேது என்னுடைய கர்ணநாதனுடைய மீட்டிங். இது கர்ணநாதனுடைய மீட்டிங். செவ்வாய் குருவுடைய லிங்க் இருக்குது இங்கே. 3னா செவ்வாய், 5னா குரு இல்லையா? செவ்வாய் ப்ளஸ் குரு கேது. பிரிச்சுக்கோங்க. பிரித்து எடுத்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த கோவிலுக்கு போங்க, உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். போயிட்டு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். சார், எனக்கு வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. இதுக்கு நான் மட்டும் இல்லைங்க. எனக்கு வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, முகத்தில் பிரச்சனை, சாப்பிட முடியல, சாப்பாட்டில் பிரச்சனை, வாய் பேச முடியல, திக்குவாயாக இருக்குது. இது அத்தனைக்கும் இது பொருந்தும். சாப்பாட்டு பிரச்சனைக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கும், வருமானத்துக்கும், கண் பிரச்சனைக்கும், வாய் பேச முடியாத பிரச்சனைக்கும், பல்லு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் பொருந்தும். கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். போயிட்டு வந்துடுறீங்களா? ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது? இதில் எல்லாத்துக்கும் இதில் வருமானத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய பேர் சில பேர்லாம் வயசானவங்கலாம் கண்ணே சரியாக தெரியுமாங்குதுப்பா, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாலும் ஒன்றும் சரியாமாங்குதுப்பா, நான் 2 டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டுப்பான்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? எத்தனையோ குழந்தைகள் நல்லா பேச முடியல, திக்கி பேசுகிறாங்க. இந்த கோவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நல்லது நடத்தி வச்சிருக்குது இந்த கோவில்கள்லாம். சரிங்களா? போயிட்டு வந்துடுவீங்களா?